ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். என்னோட பேர் மயு. நான் என்னோட வீட்டை விட்டு தள்ளி ரொம்ப தூரமாக இருக்கேன். எனக்கு கண்டென்ட் கிரியேஷன் பண்ணணும்னு ஆசை. ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எதுவும் தெரில. டே டு டே நடக்கிற விஷயங்களை எடுத்து போடும். சம்திங் வில் ஹேப்பன்னு டிசைட் பண்ணேன். என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் புல்லிங் தான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னோடய டேக்கான டு டூ லிஸ்ட்டை போட்டுருவேன். டு டூ லிஸ்ட் இல்லைனா என்னோடய டேயே நல்லா மூவ் ஆகாது. அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் சன்லைட்டில் ஸ்பெண்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, இதுதான் என்னோடய ஒர்க் அவுட் ஸ்பேஸ். பாருங்கள், பேசிக்காக இப்போ இதில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து பேசிக் ஸ்ட்ரெச்சிங்ஸ் மட்டும் பண்ணேன். ஒரு 20 to 15 மினிட்ஸ். நல்ல பாடி பம்ப் ஆச்சு, நல்ல பிளட்டெல்லாம் நல்லா சர்க்குலேட் ஆச்சு. மார்னிங்கே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒரு 15 புல்லப்ஸ், ஒரு 20 டிப்ஸ், ஒரு 30 சிட்டப்ஸ், ஒரு 20 புஷ்அப்ஸ். பேசிக்காக இது மட்டும் இன்றைக்கி பண்ணேன். இனி நாளையிலேருந்து கொஞ்சம் ஹார்டாக ஒர்க் அவுட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு அயர்ன் பண்ணேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், வீட்டில் இருந்த வர இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் அயர்ன் பண்ணதே இல்லை. எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. தனியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் இப்போ இந்த மூமெண்ட்டில் தான் எனக்கு ரொம்ப புரிஞ்சிச்சு. அயர்ன் பண்ண அங்கிட்டு கசங்குது, இங்கிட்டு கசங்குது. கடைசியாக எப்படியோ பண்ணிட்டேன். அப்பையும் பார்த்தாலும் கசங்கி தான் இருந்துச்சு. சரி, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, போட்டுட்டு போயே தான் ஆகணும்னு போட்டுட்டு கிளாஸுக்கு கிளம்பியாச்சு. என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஒரு கோர்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். 2025 பாஸ்ட் அவுட். இப்போ தான் படித்து முடித்தேன். அது ஆஃப்டர் தட் ஐடி ரிலேட்டடாக ட்ரை பண்ணி கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதான் என்னோடய கிளாஸ். பாருங்கள், 200 to 300 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மால் போனேன். பக்கத்துலேயே தான் மால் போயிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் கொஞ்ச நேரம் டெக்கத்ரானில் சுற்றினோம். நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த கேப் மட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி வாங்கலான்னு பார்த்தேன். நெக்ஸ்ட் டைம் வாங்குவோம், இந்த டைம் வாங்க தேவையில்ல, கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் டைம் வாங்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கில்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் காட்டிகிட்டு இருந்தேன். இதான் என் ஸ்கில்ஸ் பாருங்கடான்னு. அவங்க காரி துப்பி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சீனை எடுத்தேன், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. டாடா, see you next day guys.